வசனம் சொல்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் நான் உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் உலகத்தில் காணப்படும் சகல காரியத்திற்கும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் பிழைக்க வேண்டும். ரோமர் 6:6 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, ஒரு காலத்திலே பாவத்திற்கு ஊழியம் செய்தோம், மனசும் மாமிசமும் விரும்பினபடி வாழ்ந்தோம். இப்பொழுதோ கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு, நமக்குள்ள இருக்கிற பாவ எண்ணங்கள் ஒழிந்து போகும் பொருட்டு, பாவ சிந்தைகள் ஒழிந்து போகும் பொருட்டு, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய இருதயத்திலிருந்துதான் பாவ சிந்தைகள் எழும்புகிறது. அதற்கு நாம் அடிமைப்படாதபடி, அந்த எண்ணங்கள், அந்த மாம்ச எண்ணங்கள் நம்மை அடக்கி விடாதபடி, அந்த மாம்ச எண்ணங்கள் நம்மை மேற்கொண்டு விடாதபடி, இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் எங்கே இருக்கிறது? அது இந்த சரீரத்தோடு தான் இருக்கிறது. மாம்ச சரீரத்தில் தான் பாவ சரீரமும் இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரமும் இருக்கிறது. ஆக பாவ சரீரம் என்பது என்ன? பாவ சிந்தையை, பாவத்துக்கு அடுத்த விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எழும்புகிற எண்ணங்கள். பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விதமாக சொல்லுகிறது. 8வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஆக பிரியமான ஜனங்களே, நாம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே நம்முடைய ஆசை எண்ணங்களை அறையப்படுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நாம் நடப்போமானால் நாம் மரண சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி மரணத்தின் சாயலில் ஒவ்வொரு நாளும் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் கட்டாயம் ஒரு நாளிலே உயிர்த்தெழுதலின் சாயலை உடையவர்களா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்போம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இதை சற்று நீங்கள் கவனியுங்கள். இவைகள் சற்று ஆழமான காரியங்கள். நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது எளிதிலே புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மீண்டுமாய் வாசிக்கிறேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மத்திய வானத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, நாம் உயிர்த்தெழுந்து அவரை சந்திக்க எதிர்கொண்டு போக வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய், தேவ ஆவியை பெற்றவர்களாய், தேவ ஆவியை உடையவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க வேண்டும். அதை குறித்துதான் சபைகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் உள்ளான மனிதனிலே கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருங்கள், பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? கர்த்தர் தம்முடைய ஆவி அவனுக்கு அளவில்லாமல் தந்திருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் அந்த ஆவியிலே நிறைந்தார்கள். எனவே தான் நமக்கும் வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள், பரிசுத்த ஆவியிலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள், தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியினால் நடத்தப்படுங்கள், ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு வேதம் அநேகம் விஷயங்களை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளை விளக்கமாய் சொல்ல இப்பொழுது நமக்கு சமயமில்லை. ஆக உயிர்த்தெழுதலை வாஞ்சிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய்,
பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், கிறிஸ்துவை உயிர்ப்பித்த ஆவியானவர், கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறபடியினால் நம்மையும் உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மூன்றாவது, உயிர்த்தெழுதலில் பங்கு பெற நமக்கு காணப்பட வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம், 15வது வசனம், 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம், 15வது வசனம், 20வது வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். 15வது வசனம், உங்கள் சரீரங்கள் தேவனுடைய அவயவங்கள் என்றும் அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செயலாகாதே. 20வது வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் திரித்துவத்திலே இருக்கிறார். அவருடைய சாயலிலே நாமும் திரித்துவமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு நாம் இருக்கிறோம். தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரித்துவத்தில் இருப்பது போல அவருடைய சாயலிலே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டார். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்தது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய ஆவி சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமா சார்ந்தது மட்டுமல்ல, சரீரத்தை குறித்த அறிவு நமக்கு அவசியம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். நம்முடைய சரீரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தெசலோனிக்கே சபையாருக்கு இவ்விதமாக எழுதி உணர்த்தினார். இந்த வசனம் நமக்கு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? எனவே இந்த சரீரத்திலும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தில் எந்த ஒரு அசுத்தத்திற்கும் இடம் கொடாதபடி, இந்த சரீரத்தில் எந்த ஒரு அசுத்தமும் ஆளுகை செய்யாதபடி, இந்த பாவ சரீரத்தில் எந்த ஒரு, இந்த மாம்ச சரீரத்தில் எந்த ஒரு பாவமும் ஆளுகை செய்யாதபடி நாம் நம்முடைய சரீரத்தை குறித்த அறிவுடையவர்களாய், சரீரத்தை குறித்த தெளிவுள்ளவர்களாய், சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள அறிந்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம்தான் உயிரோடு எழும்ப போகிறது. இந்த சரீரம்தான் அழிந்து போக போகிற அந்த சரீரம்தான் அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. அழிந்து போக போகிற அந்த சரீரம்தான் ஒரு நாளிலே அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. வானத்தின் சாயலை தரித்துக் கொள்ள போகிறது. ஆகையால் பூமியிலே நமக்கு கிடைக்கிற சமயங்களில் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய சரீரத்திலும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும்? சரீரத்தில் தான் நாவு இருக்கிறது, சரீரத்தில் தான் காது இருக்கிறது. நம்முடைய நாவிலே பொய் பேசாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்னார். நாவு ஒரு நெருப்பு, நம்முடைய சரீரத்தை அழித்து விடும் என்று யாக்கோப்பு அழகாய் வர்ணித்திருக்கிறார். நாவினால் பொய் சொல்லாதபடி, நாவினால் பெருமையாய் பேசாதபடி, நாவினால் இச்சகம் பேசாதபடி, நாவினால் முகஸ்துதி சொல்லாதபடி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல மெய்யை பேச நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை கத்த பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்மை கத்த பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். எனவே பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய ஆவியை நடத்தப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்ததாமே நம்மை இந்த வசனத்தின் வழியாய் தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இம்மட்டுமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் வல்லமை பலமாய் கிரியை செய்வதாக. அசுத்தமான இந்த உலகத்தின் எல்லாவிதமான மாயைகளில் நம்முடைய பிள்ளைகளை பூரணமாய் விடுவித்து நம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக கர்த்தாவே. நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற, நீர் மத்திய வானத்தில் வெளிப்படும் பொழுது உண்டாக உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற, எப்படியாகிலும் ஜீவனுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு வைத்த அந்த வரிசையிலே நாங்கள் உயிர்த்தெழ கர்த்தர்களை ஆயத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இதற்கு மாறான எல்லா துர்ச்செய்கைகளை எங்களை விட்டு அகற்றுவீராக. அந்தகார கிரியைகளை எங்களை விட்டு அகற்றுவீராக. உம்முடைய வார்த்தைகளை சுத்திகரிப்பதாக கர்த்தாவே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இவர்களையும் இவர்களை சேர்ந்தவர்களையும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாய் மாற்றுவீராக கர்த்தாவே. இந்த கிருபையுள்ள வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். இந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.